நம்ம இந்த வீடியோல சிபிஎஸ்இ கிளாஸ் 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 13.2ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா எக்ஸசைஸோட வீடியோஸும் நம்ம சேனல் அவைலபிளா இருக்கு. தேவைப்படுற ஸ்டூடெண்ட் அதை பார்த்துக்கோங்க. இதுல the following table shows the ages of the patients admitted in a hospital during the year. ஏஜோட லிமிட்டும் நம்பர் ஆஃப் பேஷண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த மோட் அண்ட் த மீன் ஆஃப் த கிவன் டேட்டா கேட்டிருக்காங்க. அப்புறம் அந்த டேட்டாஸை வந்து கம்பேர் பண்ணவும் சொல்லியிருக்காங்க. ஸோ முதல்ல மோட் ஃபைண்ட் பண்ணிக்கலாம். மோட் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த டேபிளை வரையணும்னு எந்த அவசியமும் இல்லை. மோடுனாலே பேசிக், அது வந்து மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு அர்த்தம். மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சிலாம் இதில் இருக்க இந்த நம்பர் ஆஃப் பேஷண்ட்டில் இருக்கிறதுல பிக் நம்பர் யாருன்னு பாருங்கள். இதில் பிக் நம்பர் வந்து 23 தான். ஸோ அதுதான் நம்மளோட F1. நம்மளோட F1ஓட வேல்யூ இப்போ கொஸ்டினில் 23ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் 23, இதுதான் நம்மளோட F1, இதுதான் நம்மளோட மோடல் கிளாஸ். ஸோ இது இப்படி செலக்ட் பண்ணிக்கலாம் மோடல் கிளாஸ்னு. மோடல் கிளாஸில் வர்ற இந்த இன்டர்வல்ஸ் இருக்காங்களே, இந்த இன்டர்வலில் 35 தான் நம்மளோட லோவர் லிமிட். அப்போ L இஸ் ஈக்குவல் டு கொஸ்டினில் நம்ம 35ன்னு எடுத்துக்க முடியும். F1க்கு முன்னாடி இருக்கிற நம்பர் வந்து F0, F1க்கு பின்னாடி இருக்கிற நம்பர் வந்து F2. அப்போ F0ஓட வேல்யூ கொஸ்டினில் 21 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. F2ஓட வேல்யூ கொஸ்டினில் 14 அப்படின்னு கொடுத்துருக்கதா அர்த்தம். ஹெச்ன்றது வந்து கிளாஸோட சைஸ். இந்த 5 to 15, 15 to 25 எல்லாமே வந்து 10 டிஃப்ரென்ஸில் இருக்கிறதுனால நம்ம இங்கே 10 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ எடுத்தாச்சு. இதோட எல்லா வேல்யூஸும் நமக்கு தெரியும். இப்போ சப்ஸ்டியூஷன் தான். மோடோட பேசிக் ஃபார்முலா L பிளஸ் F1 மைனஸ் F0 பை 2 டைம்ஸ் F1 மைனஸ் F0 மைனஸ் F2 மல்டிபிள் பை H. Lோட வேல்யூ கொஸ்டினில் 35 பிளஸ் F1 மைனஸ் F0, F1ஓட வேல்யூ 23 minus F0 ஓட வேல்யூ 21 divided by 2 times F1 ஓட வேல்யூ 23 minus F0 ஓட வேல்யூ 21, F2 ஓட வேல்யூ 14 multiple by H ஓட வேல்யூ இங்கே 10ன்னு எழுதிக்கணும். ஸோ எழுதியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே ப்ராக்கெட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ 23லேருந்து 21 மைனஸ் பண்ணால் இங்கே 2 கிடைக்கும். டிவைடட் பை இங்கே 2 இன்ட்டு 23 வந்து 46. இது மைனஸ் 21 மைனஸ் 14 ரெண்டுமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மைனஸ் 35. இங்கே மல்டிபிள் பை 10 இருக்கு. இவங்களை இப்படி கேன்சல் பண்ணவே முடியாது. நீங்கள் சப்ட்ராக்ஷனில் இருக்கிறதுனால முதல்ல சப்ட்ராக்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் கேன்சலேஷன் போயிருக்கணும். 35 ப்ளஸ் இங்கே மேலே வந்து 2 மல்டிபிள் பை 10 20 இருக்குது. டினாமினேட்டரில் 46ஐயும் 35ஐயும் சப்ட்ராக்ட் பண்ணிடலாம். ஸோ 11 கிடைக்குது. அப்போ 20ஐயும் 11ஐயும் டிவைட் பண்ணிவிட்டு அதை 35 கூட ஆட் பண்ணிட்டு அதான் நம்மளோட ஃபைனல் வேல்யூ. ஸோ 1 11s are 11. ஸோ பாயிண்ட் இங்கே ஆக்சுவலாக ரிமைண்டர் 9 இருக்குது. பாயிண்ட் வச்சுட்டு 0 எடுத்துக்கலாம். ஸோ 8s are 88, பேலன்ஸ் 2 0 போயிட்டே இருக்கு. அப்போ 1.81 வருது. ஸோ 35 ப்ளஸ் 1.81. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடலாம். ஹோல் நம்பரும் தான் ஆட் ஆகும். அப்போ 36.8 ஏசன் எழுதிடலாம். கடைசியில் இருக்க நம்பர் 5 விட கம்மியாக இருக்கிறதுனால நம்ம அதை எடுத்து எழுதணும்னு அவசியம் இல்லை. ஸோ நம்பர் ஆஃப் பேஷண்ட்டு அவங்களோட ஏஜ் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 36.8 இயர்ஸ் அப்படின்றது அதோட மோடல் ஏஜ். இப்போ மீன் கண்டுபிடிக்கலாம். ஸோ அதே டேபிளுக்கு மீனும் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் த மோட் அண்ட் த மீன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மீன் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு இந்த ஏஜை வந்து கிளாஸ் இன்டர்வல்னும் இந்த நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸை வந்து ஃப்ரீக்வன்சினும் எடுத்து காப்பி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ அடுத்து வந்து எக்ஸ்ஐ, அதாவது கிளாஸ் இன்டர்வலோட சென்டர் நம்பர் தான் உங்களோட எக்ஸ்ஐஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளாஸ் மார்க் 5க்கும் 15க்கும் நடுவில் இருக்க நம்பர் வந்து 10. இது டவுட்டாக இருந்தால் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். ஸோ 20/2 10 கிடைக்கும். 15க்கும் 25க்கும் நடுவில் 20, அதே மாதிரி உங்களுக்கு நடுவில் 30 இருக்குது. இங்கே 40, இங்கே 50, இது 60. ஸோ மிடில் நம்பர் எடுத்தாச்சு. இது அப்படியே மல்டிபிள் பண்ணி டைரக்ட் மெத்தடில் போடுறதா இருந்தாலும் போடலாம். இல்லை இது கொஞ்சம் பெரிய நம்பர்ஸாக இருக்குது, 2 டிஜிட்டாக இருக்குது, அதனால் இதை வந்து நான் சால்வ் பண்ணி போடுறேன் அப்படின்னா நீங்கள் இதை சால்வ் பண்ணிக்கலாம். இதில் நடுவில் இருந்து இதில் 2 நம்பர் இருக்கிறதுனால நீங்கள் இதில் எதை வேணாலும் ஏன்னு அசியூம் பண்ணலாம். நான் 40 ஏன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். முதல்ல டிஐ கண்டுபிடிக்கணும். டிஐ அப்படின்றது எக்ஸ்ஐலேருந்து ஏவை மைனஸ் பண்ணணும். நடுவுலேருந்து நம்ம ஒரு நம்பர் செலக்ட் பண்ணோம்ல, இது எல்லாத்துலேருந்தும் 40 மைனஸ் பண்ணிக்கணும். இங்கே 40 மைனஸ் பண்ணும்போது இது மைனஸ் 30 ஆகிடும். இது மைனஸ் 20, இது மைனஸ் 10, இது 0, இது 10, இது 20. இப்போ கிளாஸோட இந்த வித்து வந்து 10 10 இருக்குது. இவங்க எல்லாரும் 10 டேபிளில் டிவைட் ஆகுறாங்களா, அதனால நம்ம யூஐன்னு போட்டு என்னோட டிஏ எல்லாரையும் நான் 10ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். 10ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. அப்போ ரொம்ப குட்டிய நம்பர் கிடச்சிரும். -3, -2, -1, 0, 1, 2 இப்படி இருந்த எக்ஸ்ஐ தான் இப்படி ரெடியூஸ் ஆகிருக்கு. இப்போ ஃபைனலாக இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணாத எஃப்ஐயோட வேல்யூவை இந்த யூஐ கூட மல்டிபிள் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ இங்கே 6 இருக்குது, இங்கே 3 இருக்குது. 6 3s are 18, 11 இருக்குது, 2 இருக்குது. ஸோ 11 2s are 22, இங்கே 21 1s are 21, 23 into 0 0, 14 1s are 14, இங்கே 5, இங்கே 2 இருக்குது. 5 2s are 10 இப்படி எழுதிக்கணும்.
இவங்க இந்த 3 மைனஸையும் ஒண்ணா ஆட் பண்ணிக்கலாம். இங்க 2 பேரையும் ஒண்ணா ஆட் பண்ணிக்கலாம். நடுவுல 0 அத ஆட் பண்ணும்போது நமக்கு வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது. 22யும் 18 ஆட் பண்ணா 40. 40யும் 21ம் 61 கிடைக்குது. இவங்க 2 பேரையும் ஆட் பண்ணும்போது 25. ஸோ -61 20. ஸோ இது 14ம் 10ம் 24. இங்க ஒரு -61 இருக்கு. ஸோ ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணிட்டா 37. பிக் நம்பர் மைனஸ் இருக்கிறதுனால -37. எஃப் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. சமேஷன் எஃப்ஐ நமக்கு 18 கிடைச்சிருக்கு. ஸோ எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு நம்ம யூஐ வரைக்கும் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ சமேஷன் எஃப்ஐ யூஐ பை சமேஷன் எஃப்ஐ பேசிக் ஃபார்முலா. இங்க ஒரு ஏ மைனஸ் பண்ணால் அந்த ஏவை இங்கே ஆட் பண்ணிக்கணும். இங்கே டிவைடட் பை ஹெச் பண்ணியிருக்கோம். அதை இங்கே மல்டிபிள் பண்ணிக்கணும். அதான் நம்மளோட மீனோட ஃபார்முலா. அதை எழுதிட்டோம். ஏயோட வேல்யூ இங்கே 40 இருக்கு. ப்ளஸ் சமேஷன் எஃப்ஐயூஐ வந்து இங்கே -37 கொடுத்துருக்காங்க. -37 பை எஃப்ஐயோட வேல்யூ கொஸ்டினில் 80 இருக்கு. மல்டிபிள் பை கிளாஸோட சைஸ் வந்து 10 டிஃப்ரென்ஸில் இருந்தது. அதனால இங்கே 10ன்னு எழுதிக்கலாம். இந்த 0வும் இந்த 0வும் கேன்சல் ஆகிடும். இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். அப்போ 40 -37 பை 8. சில ஸ்டூடெண்ட் இதை எல்சிஎம் எடுத்து சப்ட்ராக்ட் பண்ணுவாங்க. ஆனால் இதை டேரெக்டாக சப்ட்ராக்ட் பண்ணிட்டாலே உங்களுக்கு டைம் கம்மியாக தான் ஆகும். இங்கே வந்து 8 4s are 32, பேலன்ஸ் 5. இங்கே பாயிண்ட் வச்சுட்டு இங்கே வந்து 0 சேர்த்துக்கலாம். 6 are 48, அப்புறம் ரிமைண்டர் 2 0, திருப்பியும் 2s are 16. 4.6 நம்மளால ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்க முடியும். 40 - 4.6 கிடைக்குது. அப்போ 40லேருந்து 4.6 மைனஸ் பண்ணிட்டா நம்மளோட ஃபைனல் வேல்யூ. ஸோ 40.0லேருந்து 4.6 சப்ட்ராக்ட் பண்ணோம். ஸோ இது 4 9 இருக்கும். ஸோ 5 இங்கே 3 இருக்கும். அப்போ 35.4 அப்படின்னு கிடைக்குது. அப்போ 35.4 அப்படின்றது தான் நம்மளோட மீனோட வேல்யூ. டேட்டாஸை கம்பேர் பண்ண சொல்லி இன்டர்பிரட் த டேட்டாஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதோட மீனிங் என்ன, நம்ம வந்து மோடும் மீனும் கண்டுபிடிச்சோம். ஸோ மோடில் நம்மளுக்கு கண்டுபிடிச்ச ஆன்சர் வந்து 36.8. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோடுன்றது வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பேஷண்ட் அட்மிட்டட் இன் த ஹாஸ்பிட்டல் ஆர் இந்த ஏஜ் ஆஃப் மேக்ஸிமம் அங்கே வந்து அட்மிட் ஆகிற பேஷண்ட்டோட ஏஜ் வந்து 36.8 இயர்ஸ் அப்படின்னு இருந்தது. while an average age of the patients will be 35.4 years அப்படின்றது நம்மளோட மீனோட டேட்டாலேருந்து கிடைச்சது. ஸோ அந்த ரெண்டு டேட்டாவும் கம்பேர் பண்ணி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பேஷண்ட் வந்து இந்த ஏஜ்லேருந்து கிடைக்கிறாங்க. இந்த ஏஜில் இருக்க பேஷண்ட் நிறைய பேர் அட்மிட் ஆகுறாங்க அப்படின்றது அதோட மீனிங். அங்கே இருக்கிற அந்த பேஷண்ட்டோட எல்லா பேஷண்ட்டோட ஏஜையும் எடுத்து ஆவரேஜ் பண்ணி பார்த்தோன்னா 35.4 கிடைக்குது அப்படின்றது தான் ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ். அதை எடுத்து எழுத சொல்லி கொஸ்டினில் தெளிவாக கேட்டிருக்காங்க. கம்பேர் அண்ட் இன்டர்பிரட் த டூ மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சின்னு கேட்டிருக்காங்க. மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி அந்த மீன் மீடியன் மோட், அதுதான் மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதான் இங்கே கேட்டிருக்காங்க. எப்போவுமே டெசிமல் வந்து அப்ராக்சிமேட்லி போடுங்க. ஃப்ரீக்வன்சியில் வந்து அவங்க என்ன டேட்டா கொடுத்துருக்காங்களோ, ருப்பீஸ்னா ருப்பீஸ், இங்கே வந்து ஏஜ்னு கொடுத்துருக்கிறதுனால இங்கே இயர்ஸ்ன்றதை கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணிவிடுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.